பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, நம்ம எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 10ஆம் பக்கம், புதிய ஏற்பாடு. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். போதும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? கொடுக்கப்படும். இந்த தலைப்பின் கீழே ஏற்கனவே நம்ம நிறைய செய்திங்க, நம்ம சபையில், வீட்டு ஜபத்தில், அதே போல் நம்ம வெளியே போகிற பெண்கள் அந்த ஐக்கியத்தில் கூட நம்ம இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு வெவ்வேறு வித காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை இதன் அடிப்படையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாய் சித்தம் உள்ளவராய் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். கேளுங்கள், கொடுக்கப்படும். இந்த வார்த்தையை நாம் உச்சரிக்கும் போதே நமக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிடும். இது எதை பற்றினதான் வார்த்தை? சொல்லுங்கள். கேளுங்கள், கொடுக்கப்படும்னா இது எதை பற்றின செய்தியாக இருக்கும்? யாரால யூகிக்க முடியுதா? நாம் ஜெபிக்கிற ஜபத்தை குறித்ததான செய்தி தான். அல்லேலூயா. ஜபந்தானே நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கறதுக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகிமையான காரியம். அப்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை குறித்து தேவன் நம்மோடு கூட சில காரியங்களை நமக்கு புரிய வைக்கும்படியாக, தெளிவுபடுத்தும்படியாக, நம்முடைய சிந்தைகளையும் நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய நடவடிக்கைகளை மாற்றுவதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஜெபிக்கிறோம், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஜெபிக்கிறோம், பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வருமானத்துக்காக ஜெபிக்கிறோம், கணவருடைய பழக்க வழக்கங்கள் மாறணும், மனைவியோட ரட்சிப்புக்காக. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த எல்லா பிரச்சனைகளையும் அந்தந்த தனிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற கணவர்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள் குடும்பமாக அவர்கள் ஜெபித்து தேவனை நோக்கி பார்க்கிறாங்க. இப்படி அவங்க தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிற காரியங்களும் அதனுடைய பூரணமான காரியங்களையும் நாம் புரிந்து கொள்ளும்படியாக இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். முதலாவதாக தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு அருமையான மனுஷனை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8-11 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, உனக்கும் எனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆமே. இங்கே ஒரு மனுஷன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். என்ன ஏறெடுத்தான்? யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 2 மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் ஆபிரகாம், இன்னும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லோத்து. இப்போ இவங்களுடைய மந்தை மேய்ப்பர்களுக்குள்ள பிரச்சனை வருது. 2 பேரும் மிகுதியாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க தேவனால. மந்தைகள் பெருகுகிறது, அவருடைய வருமானம் பல மடங்கு பெருகுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த இடமே அவங்களுடைய ஆஸ்திகளை தாங்கக்கூடாதபடிக்கு அவ்வளோ பாரமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. அவ்வளோ திரளான ஆஸ்திகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அப்போது நல்லா கவனிங்க. இந்த இடத்துல லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை வரும்போது, இப்போ ஆபிரகாம் ஒரு காரியத்தை லோத்தோட பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? நீ நானும் சகோதரர்கள், நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், அதனால் நம்ம சமாதானமாக இருக்கணும். அதனால் உனக்கு முன்பாக தேசம் இருக்குப்பா, நீ எந்த பக்கம் போறியோ போ,
நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, டிசிஷனை அவர்கிட்டயே கொடுத்துட்டார் லோத்துக்கிட்ட. இப்போ லோத்து என்ன பண்ணுறாருன்னா கண்களை ஏறெடுத்து பார்க்குறாரு. சோதோம் குமரா பட்டணம் எப்படி இருக்குது அவருக்குன்னா ஏதேன் தோட்டத்தை போல இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறார், ஏதேன் தோட்டத்தை கேட்டு நான் அங்கே தான் போய் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ அதை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துக்கு போய்விட்டார். நல்லா கவனிங்க, ஒரு ஜபத்தை ஏறெடுத்தார். அந்த ஜபத்தை ஏறெடுத்து அதை கேட்டு பெற்றுக்கொண்டாரு. இப்போ பெற்றுக்கொண்ட இந்த லோத்துடைய நிலையை இன்னைக்கு நாம் பார்க்கணும். அதனுடைய முடிவு என்னவா மாறிச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24-25 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். ஆமா, நல்லா கவனிங்க. இவன் ஒரு கேட்டு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனா அந்த ஆசீர்வாதத்தினோட முடிவு என்னவா இருக்குது? அழிவா இருக்குது, நாசமா இருக்குது. நல்லா கவனித்து பாருங்க. ஏன்? இவன் கேட்டு தானே பெற்றுக்கொண்டான், ஜெபித்து தானே பெற்றுக்கொண்டான். ஆனா இவனோட வாழ்க்கையில கேட்டு பெற்றுக்கொண்டது எப்படி ஒரு அழிவு வரலாம், எப்படி ஒரு நாசம் வரலாம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் தோணலாம். ஏன்னா நாமளும் இதே மாதிரி நிறைய காரியத்தை கேட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றிருப்போம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணி பெற்றிருப்போம், ஆண்டவர் அதை கொடுத்திருப்பாரு. ஆனா அது அநேக நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து இருக்காம போயிருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் கொடுக்கும்போது மகிழ்ச்சியா இருந்த நாம அது நம்ம விட்டு பறி போகும்போது, அது நம்ம விட்டு எடுக்கப்படும் போது நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்தார், எதனால் இப்படி கொடுத்தார் அப்படி நமக்குள்ள கேள்வி எழும்பும் பாருங்க. இந்த கேள்விகள் ஏன்னா நம்ம ஜெபிக்கிறவங்க இல்லையா, அதுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, இந்த லோத்தோட வாழ்க்கையில இப்படி நடக்க காரணம் என்ன, இவனை லோத்தை குறித்து தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். என்னது? அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். நல்லா சொல்லுங்க இன்னொரு வாட்டி சத்தமா. அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அப்ப நீங்க எங்க குடியிருக்கணும், எந்த வீட்டுல குடியிருக்கணும், எந்த மாநிலத்துல குடியிருக்கணும், எந்த மாவட்டத்துல குடியிருக்கணும் அப்படின்றத ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு, உங்களுக்கு எனக்கும் குறிச்சு வச்சிருக்காரு. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப குறித்து வைத்த தேவன் நமக்குன்னு ஒரு இடத்த குறிச்சு வச்சிருக்கும் போது அந்த இடத்தை தவிர்த்து நாம வேற இடத்த கேட்கும் போது, வேற காரியத்தை கேட்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்குமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இவனுக்காக ஆயத்தம் பண்ண இடம் வேற, ஆனா இவன் கேட்டது வேற. அப்ப நல்லா கவனிங்க. சில நேரங்கள் நம்முடைய ஜெபங்கள் நம்ம கேட்டதை நமக்கு கொண்டு வந்துடும், ஆனா அது நம்மளை விட்டு கூடவே அழிக்கப்படவும் உண்டு, நாசமாகிறதும் உண்டு. அதை நேரம், அதை சூழ்நிலையை சந்திக்கிற நேரம் நமக்குள்ள பயங்கர குழப்பம் வரலாம். இந்த குழப்பம் வரும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது, நான் என்ன செய்தேன், இதற்கு பின்னணியம் என்ன என்று கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் விசாரிக்கும் போது அப்போ கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுப்பார். நீ எங்க குடியிருக்கணுன்றத கர்த்தர் முன்னதாகவே தீர்மானித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் யோர்தானை கடந்து போய் அதை சுதந்திரித்துக் கொண்டு. முதல் ஸ்டார்டிங் வார்த்தை என்ன சொல்லுது? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை சுதந்திரிப்பதற்கு. என்ன வார்த்தை சொல்லுது? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற. அப்போ உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எந்த தேசத்தை கொடுக்கணும் தெரியும், எந்த ஊரை கொடுக்கணும், எந்த இடத்த கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவரு அப்படிதான் இஸ்ரவேலருக்கு அந்த இடத்த கொடுத்தாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. அன்னைக்கு அவர் கொடுத்தாரு, இன்னைய வரைக்கும் அது அவங்க தேசம்தான். அந்த தேசத்தை விட்டு எத்தனை வருஷம் அவங்க இல்லை, 2000 வருஷம் இல்லை, திரும்ப எங்க வந்து நின்னாங்க? யோசிச்சு பாருங்க. தேவன் கொடுத்ததா இருந்தா நீங்க, உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததி 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 தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் கொடுத்ததுல நீங்க இருப்பீங்க, அதை அனுபவிப்பீங்க.
அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உரியது. அது வேற யாரும் பறிக்க முடியாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க ஐயா, இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் அன்னைக்கு முன்குறித்து கொடுத்தார், இதுதான் நீ இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைய வரைக்கும் அவங்க அங்கதான் இருக்காங்க. அவங்கள அந்த இடத்த விட்டு யாராச்சும் பேர்க்க முடியுதா? யோசிச்சு பாருங்க, அசைக்க முடியுதா? முடியவே இல்லை. ஏன்னா அது கர்த்தர் கொடுத்தது. அவர்களுக்காக முன்குறித்த இடம், எங்க குடியிருக்கணும் இஸ்ரவேல் என்றதை அவர் முன்குறித்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவருக்கு ஆபிரகாம போய் அவர் வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் தேவன் கொடுத்ததுனால தான் அதை அவங்க கிட்ட இருந்து பறிக்க முடியல. அதே போல லோத்தோட வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணாரு பாருங்க. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும், நல்லா கவனிங்க, மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோடே போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். நல்லா கவனிச்சிங்களா? அவர்கள் தேசத்துல ஒன்றை உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன் சொன்னாரு பாருங்க, அடுத்து வாசிங்க. ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை, என்ன ஊரு? ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். கவனிச்சிங்களா? லோத் எங்க குடியிருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆர் என்ற சீமையில. நல்லா கவனிச்சிங்க. ஆனா ஐயா எங்க போய் கேட்டாரு? சோதம் குமாரால போனாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, நீ கேட்டதை கொடுத்தாரு, பிரச்சனை தேடியும் வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, தேவன் கொடுக்கறதுல வாழ பழகுங்க. தேவன் உங்களுக்கு எங்க முன்குறித்து இருக்க அந்த இடத்துல இருக்க பழகுங்க. அதுதான் உங்களை அசைக்காது, அந்த இடம்தான் உங்களுக்கு நிலைத்து இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு லோத்தோட ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. கூடவே என்னதான் வந்தது? பதிலோட சேர்ந்து அழிவும் தேடி வந்தது. அப்போ பல நேரங்களில் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைச்சது போலவும் இருக்கு, கிடைக்காதது போலவும் இருக்கு, கையில வந்தது போலவும் இருக்கு, நம்ம விட்டு தொலைஞ்சு போனது போலவும் இருக்கு. ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடந்தது அப்படி நம்ம கேள்வி கேட்கும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், நான் உனக்கு முன் குறித்திருக்கிற இடத்துல நீ இல்லாம வேறொரு இடத்துல இருந்ததுனால தான் இது உனக்கு சம்பவித்தது. யோசிச்சு பாருங்க. அநேக ஜபங்கள் நிறைய நேரத்தில் இப்படி தான் நடக்குது. உங்கள் ஜபங்கள் இப்படி நடந்திருக்கா? கொஞ்சம் உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொண்ட பொருள்லாம் உங்ககிட்ட இருக்கா? நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொண்ட காரியங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். அல்லது அது அழிக்கப்பட்டு இருந்தால் இந்த காரணமாக இருக்கலாம். இது கர்த்தர் கொடுத்ததா இருக்காது. கர்த்தர் கொடுக்காததை நீ வற்புறுத்தி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு? கொடுத்துட்றாரு. அப்புறம் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணிடுறாரு? அது கஷ்டமாக போய் முடியுது. அதனால் தேவன் எந்த இடத்த உங்களுக்காக ஆயத்தம் பண்ணாரோ அந்த இடத்த கேளுங்க. அதுக்கு தான் நான் சொல்லுது, எப்போ வீடு பார்த்தாலும் சரி ஜபம் பண்ணிட்டு போங்க. ஒரு வேலையை தேடுறீங்களா, ஜபம் பண்ணிட்டு போங்க. தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ளுங்க. தேவ சித்தம் இல்லாத ஒரு விஷயத்துல போய் நாம் என்ன பண்ணிடக்கூடாது? சிக்கி கொள்ளக்கூடாது. சத்துரு இப்படி தான் பண்ணிடுவான். அவன் என்ன பண்ணுவான்? ஒரே நேரத்தில் தேவன் கொடுக்குற ஆஃபருக்கு ஈக்குவலாக இன்னொரு காரியத்தை கொண்டு வந்துடுவான். இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய காரியத்தை காட்டிலும் அவன் கொண்டு வர ஆஃபர் எப்படி இருக்கும்? சும்மா சூப்பராக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும். வாழ்க்கையை அப்படியே செட்டில் ஆயிடலாம் போல தோணும். ஆனால் நம்பாதீங்க. அவன் எண்ணெயிலும் மிருதுவாய் பேசுவான். நல்லா கவனிச்சிங்க. அவன் எண்ணெயிலும் மிருதுவாய் பேசுவான். இப்படி பேசிதான் ஏவாளை கவிழ்த்து விட்டான். இப்படி பேசிதான் ஒரு நாள் தாவீதை கவிழ்த்து விட்டான். இப்படி பேசிதான் எத்தனையோ பேரை, பலவான்களை அவன் அநேகரை விழ பண்ணி இருக்கிறான். அவனோட வலையில நீங்களும் நானும் சிக்கி கொள்ளக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்போ உங்களுடைய ஜெபம் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கா பாருங்க. தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கா பாருங்க. கேட்டதை பெற்றுக்கொண்டான், ஆனா அவனுடைய முடிவு அந்தோ பரிதாபமா மாறிச்சு. நாம் அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. ஆதியாகமம் 29:18. ஆதியாகமம் 29:18. யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமார்த்தி ஆகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றார். நல்லா கவனிச்சிங்களா? ராகேல் என்ன கேட்டாரு? 7 வருஷம் என்ன பண்றாரா? ராகேலுக்காக அவன் வேலை செய்யறான்னு சொன்னான். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ யாக்கோபு ஒரு பிரேயர் ஏறெடுத்திருக்கான். யாருக்கிட்ட? அவங்க மாமா கிட்ட ஏறெடுத்திருக்காரு. என்ன பிரேயரு? ஐயா, உன் பொண்ணு ராகேல் எனக்கு கண்ணுக்கு பிரியமாக இருக்கா, இன்பமாக இருக்கா, அதனால் என்ன பண்ண, நீ அவளுக்கு எனக்கு மனைவியாக கொடு, அவளுக்காக நான் என்ன பண்ணுறேன், 7 வருஷம் நான் அடிமையாக உனக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். சரிங்களா?
அவனை மாமனார் என்ன பண்ணிட்டார், ஒட்டுக்கின்றார். இப்போ கேட்டது யாக்கோபு கிடைச்சதா இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க, கிடைச்சதா? உண்மைதானே? இப்போ அவன் மாமா ஓகே தானே சொல்லிட்டாரு, ஓகேங்களா? இப்போ வசனம் முடிவு என்ன ஆச்சு பாருங்க. அதே ஆதியாகமம் 29ல் 23ஆம் வசனமும் 27ஆம் வசனமும் வாசிங்க. அன்று இரவிலே அவன் தன் குமார்த்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். நல்லா கவனி, கேட்டது ஒண்ணு கிடைச்சது ஒண்ணு. கவனிச்சிங்களா? கேட்டது ஒண்ணு கிடைச்சது ஒண்ணு. மாமா ஆமா ஆமா சொல்லிட்டு கடைசியில எப்ப கவுக்கணும் என்ன பண்ணிட்டாரு, மாமா கவுத்து விட்டாரு பாருங்க. ஓகே, அடுத்து 27ஆம் வசனத்தை வாசிங்க. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். நல்லா கவனிச்சிங்களா? இன்னொரு 7 வருஷம் கொத்தடிமை ஆயிட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. இவன் பலவீனத்தை தெரிஞ்சுட்டான். அவங்க மாமனார் ராகேல் மேல இருக்க பிரியத்துல இவன் 7 வருஷம் இல்லை 70 வருஷம் கூட வேலை செய்வான் அப்படின்னு என்ன போச்சு, அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அதனாலதான் என்ன பண்ணாரு, ஓகேன்னு சொல்லி அவனை ஓகே சொல்லிட்டு ராகேலுக்காக என்ன பண்ணாரு, 7 வருஷம் வேலை முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, லேயால எடுத்துட்டு போய் விட்டு விட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. கேட்டது கிடைச்சது ஐயா, ஆனா அதனோட முடிவு என்ன தெரியுங்களா? 14 வருஷம் அவன் வாழ்க்கையை தொலைச்சான். என்னது, 14 வருஷம் தொலைச்சான். அது மட்டுமா நடந்தது? அதே ஆதியாகமம் 31:1-2 வாசிங்க. பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். ஆமே, நல்லா கவனிங்க. இப்ப கூடவே இன்னும் வந்துருச்சு. 14 வருஷம் அடிமை மட்டும் இல்ல, கூடவே பகையும் சேர்ந்து வந்துச்சு. இது வரைக்கும் தேனினிக்க பேசின மாமனாரு பகையாளி ஆகிப்பட்டாரு. அது வரைக்கும் இன்பமா பேசின மச்சாங்காரன்லாம் என்ன ஆயிட்டாரு, பகையாளி ஆகி போயிட்டாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. கேட்டது கிடைச்சது ஐயா, ஆனால் வாழ்க்கையில் 14 வருஷம் பக்கம் காணாமல் போயிடுச்சு. கூடவே என்ன ஆகி போச்சு, பகையும் சேர்ந்து வந்துச்சு. யோசிச்சு பாருங்க. சரி, இங்கே மட்டும்தான் இந்த பிரச்சனையை பார்த்தா ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் வருது, முறையீடு. என்ன வருது பாருங்க. ஓசியா 12:12 வாசிங்க. 1058. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். நல்லா கவனிங்க. இது என்ன ரொம்ப சந்தோஷமா சொல்ற மெசேஜோ? சொல்லுங்க. ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செஞ்சு ஒரு பெண்ணுக்காக என்ன பண்ணா, ஆடு மாச்சான். ஆண்டவர் சந்தோஷமா சொல்றாருன்னு நினைச்சுக்கிறா? கோபத்துல திட்டி தள்ளுற வார்த்தைங்க. நல்லா கவனிங்க. அப்போ இங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். நல்லா கவனிங்க. நீங்க இந்த பூமியில பிறக்கும் போது சிஸ்டர் பிரதர், உங்களை நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம், ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டார். நல்லா கவனிச்சிங்க. இந்த பிரதருக்கு இந்த சிஸ்டர் தான்றத ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஏற்ற துணையை ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாரு, உண்டாக்கிட்டாரு. ஆனா ஐயா என்ன பண்ணிட்டாரு, தேவையில்லாம போய் மூக்க நுழைச்சி தேவையில்லாம வாயை விடாத வேண்டிய இடத்துல வாயை விட்டுட்டு ஐயா என்ன பண்ணிட்டாரு, மாட்டிக்கிட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா யாக்கோபுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினது ராகேல் தான், யாக்கோபுக்கு ஆயத்தம் பண்ணினது லேயாளு தான். ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த 2 பேரை வச்சுதான் இஸ்ரவேல் வீட்டை கர்த்தர் என்ன பண்ணாராம், கட்டினார் உண்மை. ஆனா இவன் வாயை விடாம இருந்தா கர்த்தர் லாபானோடு பேசி என்ன பண்ணிருப்பாரு, அழகா கொடுத்திருப்பார். 14 வருஷம் உனக்கு வீணா இருக்க தேவையில்லை, இந்த பகை வர தேவையில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு யாக்கோபுடைய சுய புத்தியினால அவன் எடுத்த டிசிஷன் அவனோட வாழ்க்கையில என்ன பண்ணிருச்சு, 14 வருஷத்தை புரட்டி போட்டுச்சு. தேவனுடைய கோபத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அது மாத்திரம் இல்லை, கூடவே என்ன வசனம் சொல்லுது, அவன் தன்னுடைய சொந்தக்காரங்கிட்ட பகையும் சம்பாதித்து கொண்டான். நல்லா கவனிங்க. ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எப்படி கொடுக்கிறாராம் பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனமும் அதுக்கப்புறம் 11லேருந்து 14 வரைக்கும் வாசிங்க. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்திற்கு தேவனாகிய கர்த்தர், நீ
அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆமா, இங்க பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனுக்கு எலியேசர்கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு? என் குமாரனுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின பெண்ணை என்ன பண்ணுவாரு? அவர் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன பண்ணுவாரு? உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? இப்போ அந்த இந்த வசனத்தை வாசிங்க, 11 இருந்து வாசிங்க. ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சிந்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊரானுடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது, குடி என்னும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். ஒரு பிரேயர் பண்றான். நல்லா கவனிச்சு பாருங்க. எஜமான் கொடுத்த வேலையை செவ்வையா செய்து முடிக்கிறது அவன் யார்கிட்ட பிரேயர் பண்றான்? ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்றான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்ட தேவன், எலியேசருடைய ஜெபத்தை கேட்ட தேவன், ஈசாக்குக்கு முன்னமே தேவனால முன்குறிக்கப்பட்ட ரெபேக்கால கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த குளத்துல எத்தனையோ சகோதரிங்க தண்ணி எடுக்க போனாங்க. ஆனால் குறிப்பாக ரெபேக்கால மட்டும் முன்னாடி வருவதற்கு காரணம் என்ன? அவளை பார்த்து மட்டும் இந்த எலியேசர் கேட்க காரணம் என்ன? இவனையும் கர்த்தர் அங்கே அனுப்புகிறாரு, அவளையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? மேலே ஏறி வர வைக்கிறார். நல்லா கவனித்து பாருங்க. கர்த்தரால முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியம். ஈசாக்குக்கு ஏற்ற துணை ரெபேக்கால் தான். அதே போல் யாக்கோபுக்கு ஏற்ற துணை ராகேலும் லேயாலும் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணிடுறோம்? சில நேரங்களில் நம்ம சுய புத்தியில் சில காரியங்களை முந்தி கொண்டு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகிறது? அது நிறைய வேதனைகளை கொண்டு வந்துடுது, நிறைய பிரிவினையை கொண்டு வருது, நிறைய பகையை கொண்டு வருது. உங்கள் ஜெபம் அப்படி இருக்கா பாருங்க. நீங்கள் கேட்குற காரியங்கள் அப்படி இருக்கா பாருங்க. லோத்து கேட்டு அப்படி தான் அழிவை பெற்றுக்கொண்டான். இங்கே யாக்கோபு கேட்டு பகையையும் தன்னோட வாழ்க்கையில் பல வருஷங்களையும் வீணாக்கினான். தேவனும் அவன் மேலே இந்த காரியத்தில் கோபமாக தான் இருந்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. உன்னை தேடி தான் பொண்ணு வரணுமே தவிர பொண்ணை தேடி நீ போகக்கூடாது. ஏன்னா நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன்னை தேடி தான் வரணும், உன்னை தேடி தான் வரணும். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரி, உங்களை தேடி தான் தேவையான கரெக்டான துணை வரும். அது கர்த்தர் கண்டு வந்து கரெக்டாக சேர்ப்பார். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ கர்த்தர் கொடுக்கறது உன் வாழ்க்கையில் நிலைச்சிருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ராகேலை ரொம்ப அதிகமாக நேசித்தான். ராகேலால் தான் அவனுக்கு என்ன வந்தது? பிரச்சனையும் வந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. ராகேலால் தான் பிரச்சனை வந்தது. லாபானு சும்மாவை விட்டான், பின்னாடியே தொடர்ந்துக்கிட்டு வந்தான். எதுக்கு வந்தான்? இந்த ராகேல் அம்மா என்ன பண்ணாங்க? ஆமாம், விக்கிரகத்தை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. தேடின்னு வந்தான், கொலை பண்ணுற வெறியோடு வந்தான். ஆனால் கர்த்தர் தான் என்ன பண்ணார்? அவனை காப்பாற்றினார். அதனால் பல நேரங்களில் நாம் யார் மேலே எது மேலே ரொம்ப நேசத்தை வைக்கிறோமோ அதுவே நமக்கு என்னவாயிரும்? பிரச்சனையை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. அதனால் கவனமாக இருங்க. இயேசு கிறிஸ்துக்கு மேலே தவிர வேறு யார் மேலே அதிகமாக அன்பை வைக்காதீங்க, உங்கள் நேசத்தை வைக்காதீங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அல்லேலூயா. அப்போ 2 பேருடைய ஜெபமும் அவனோட வாழ்க்கையினுடைய முடிவும் கர்த்தருடைய சித்தமும் என்ன நம்ம பார்த்தோம். 3வது ஒரு காரியத்தை பாருங்க. சங்கீதம் 106 14 15 வாசிங்க. வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழப்பை அனுப்பினார். என்னது கேட்டதை கொடுத்தார். இங்கேயும் கேட்டதை கொடுத்துட்டாரு பாருங்க. அங்கேயும் கொடுத்தாரு, அங்கேயும் கொடுத்தாரு. அதே போல இங்கேயும் கர்த்தர் கொடுத்துட்டார். கேட்டதை கொடுத்துட்றாரு பாருங்க. ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய முடிவு என்ன ஆகி போச்சு? அவட ஆத்துமாவில் என்ன வந்துருச்சான்? இழைப்பு வந்துச்சு. அப்படின்னா என்ன ஆச்சு? சோர்வு. ஏண்டா இவனை கட்டணும், ஏண்டா இவளை கட்டணும், ஏன் இந்த பொருளை வாங்கணும்? யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த வீட்டுக்கு வந்தோம், ஏன் இந்த வண்டியை வாங்கணும், ஏன் இந்த நபரை வாழ்க்கையில சந்திச்சோம் அப்படின்னு உங்க வாழ்க்கையை நொந்து நூடுல்ஸ் ஆகிற மாதிரி அந்த காரியங்கள் நடந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு
அவங்க கேட்டதை கொடுத்து கூடவே என்ன பண்ணிட்டாரு, அவங்க ஆத்மாக்கு ரொம்ப பெரிய கசப்பையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, காலம்பூரா அந்த கசப்பு எப்படிப்பட்டதுன்னா காலம்பூரா இருக்கும், மாறவே மாறாது. யோசிச்சு பாருங்க, மாறவே மாறாது. இப்போ ஆண்டோட வார்த்தை வாசிங்க, சங்கீதம் 78:17-31 வாசிங்க. என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் ஊட்டினார்கள். ஆமே, 78:17-31 வரைக்கும் சிஸ்டர். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவனுடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தின் அவர்களுக்கு கொடுத்தார். ஆமா, நல்லா கவனிங்க. சில நேரத்தில் ஜெபம் பண்ண உடனே அப்படியே வானத்திலிருந்து மண்ணாலாம் கொட்டும் பாருங்க. வானத்திலிருந்து என்ன ஆகும், அப்படியே எல்லா விஷயமும் கத்தருக்குள்ள. உடனே நம்ம என்ன நினைச்சுமா, நம்ம ஜெபத்துல பயங்கரமா சாதிச்சிட்டோம், வானத்தையே கத்தர் திறந்துட்டாரு, நமக்கு மன்னாவை கொடுத்துட்டா, தூதர்களுடைய அப்பத்தையே நம்ம சாப்பிட்டோம் அப்படி என்ன பண்ணுவோம், நம்ம மார்தட்டி கொள்வோம். நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய நேரங்களில் ஜபத்துல சில பேருக்கு ஏற்படுற பெருமைகள் இதுதான். அதனுடைய முடிவு என்னாச்சு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அது வேற ஃபுல்லா வேற கிடைக்கும் பாருங்க, கொஞ்சம் அரைக்குறையா வேற கிடைக்காது. உடனே இன்னும் நமக்கு இன்னும் வேற என்ன ஆகி போயிடும், சும்மா கொஞ்சம் எட்வெட், ஏற்கனவே நமக்கு எட்வெட் தலைக்கு வேலை இருக்கும், இப்ப இன்னும் என்ன ஆகி போச்சு, ஆமா பூரணமா பார்த்தோன்னே அவ்வளவுதான், நமக்கு பின்னாடி பிள்ளைக்கு தாத்தா பாட்டி ஆகிற வரைக்கும் சந்ததிக்கே எல்லாமே கிடைச்சிருச்சுடா, இதுக்கு மேல என்னடா இருக்குது அப்படின்னு நமக்குள்ள என்ன வந்தது, ஒரு பெருமை பேச்சு வந்துடுது பாருங்க. அப்புறம் ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தோலத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணல் அத்தனையாயும் வருஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். கேட்டாங்க, நாங்க மாம்சம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சும்மா கீழ்காற்றுக்கு கட்டளையிட்டார். அது என்ன பண்ணிருச்சு, காடையை கொண்டு வந்து குவிச்சிருச்சு பாருங்க. நல்லா பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு அளவுக்கு கீழே வரைக்கும் அவங்க காலே தெரியல, அந்த அளவுக்கு காடை இவ்வளோ ஹைட்டுக்கு தரையில இருந்து. நல்லா கவனிங்க, அவங்க பாளையத்தில் இந்த பக்கம் இவ்வளோ தூரம், அந்த பக்கம் இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி மொத்தமும் காடையாக தான் இருக்குது, தர தெரியல. நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் பாட்டு எடுக்கிறான், அழுறான், புடுங்குறான், சாப்பிட்றான், சமைக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு எப்படி, சே என்ன ஜபம் பார் இல்லை, உண்மைதானங்க. ஜபம் என்ன பண்ணுச்சு, கீழ்காற்றை கொண்டு வந்துருச்சுங்க, எல்லா காடையை கொண்டு வந்து சேர்த்துச்சு. என் கால் அடியில் இப்போ என் காடை இருக்கு, நான் கேட்டது இப்போ எங்க இருக்குது, என் கால் அடியில் இருக்குது. யோசிச்சு பாருங்க. அடுத்து வாசிங்க. அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். ஆமா, நீ கேட்டதை கொடுத்துட்டாரு பாருங்க. அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. நல்லா கவனிச்சிங்களா, உங்க போஜனம் உங்க வாயில இருக்கும் போதே, கவனிச்சிங்களா, கையில இருக்கும் போதே என்ன ஆயிரும், ஆமா தேவ கோபம் உங்க மேல. ஆமா, இச்சித்ததை கொடுத்தாரு. உடனே நமக்குள்ள ஒரு சந்தோஷம், எல்லாமே கிடைக்குது, கேட்கறதெல்லாம் கிடைக்குது. கவனம், கேட்கறதெல்லாம் கிடைக்கும் போது நமக்குள்ள என்ன வரணும், ஒரு கேள்வி வரணும், கவனமா கேட்கணும். நல்லா தேவன் கோபத்துல கொடுக்கிறாரா, அன்புல கொடுக்கிறாரா கவனிக்கணும். அவர் சித்தத்தின்படி கொடுக்கிறாரா இல்ல என்ன நடக்குது அப்படின்றது கவனிக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 3 ஜபமும் நமக்கு காட்டி கொடுக்கிற விஷயம் என்ன, 3 பேருமே எப்படிதான் நடந்தாங்க, அவங்களுடைய சுய புத்தியினால அவங்க நடந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்களேன். ஆதியாகமம் 1:29 வாசிங்க. ஆதியாகமம்
1:29. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. ஆமா, நல்லா கவனிச்சீங்களா? மனுஷனை படைக்கிறதுக்கு முன்பதாகவே தேவன் என்ன பண்ணாராம்? ஆகாரத்தை உண்டாக்கிட்டார். சகலவிதமான கனிதரும் விருட்சங்கள் எல்லாம் உண்டாக்கிட்டு தான் ஆதாமையே உண்டாக்குனார். ஏன்னா அவனுக்கு பசிக்கும், அவனுக்கு தாகமா இருக்கும், அவனுக்கு வெளிச்சம் தேவை, அவன் இருளில் இடமே மாதிரி விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து ஆதாமுக்காக அவனுடைய பிள்ளைகளுக்காக தேவன் என்ன பண்ணாரு? ஒரு அற்புதமான உலகத்தை தேவன் படைத்து கொடுத்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாக உங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் ரெக்கார்டில் எழுதி வச்சுட்டார். அதனால இவங்க பண்ண தப்புன்னா கேட்டதை கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன வேணுன்றத கேட்கவே தேவையில்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்ன காக்கைகளை கவனித்து பாருங்க, அது விதைக்கிறது இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பண்டக சாலையில சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா என்ன பண்றாரு? போஷிக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க. அதை காட்டில நீங்கள் நான் யாரா? விசேஷித்தவர். அதனால எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று என்ன பண்ணுங்க? கவலைப்படாதிருங்கன்னு சொன்னார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு? அப்போ ஆகாரத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஏன்னா அது ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாராம்? ஆயத்தம் பண்ணிட்டார். அப்போ கேட்டதுனால அதுவும் எப்படி கேட்டாங்க? அவங்க இச்சை உள்ளவர்களாக கேட்டாங்க. அதுதான் விஷயம். அப்படி ஆத்துமால இழைப்ப வந்துடுது. யோசிச்சு பாருங்க. விசேஷித்தவங்களை மடிய பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் நம்மளை மடிய பண்ணுதா? நமக்கு நம்ம ஜெபம் கொண்டு வந்து சேர்த்த விஷயம் நம்ம ஆத்துமாவை சோர்ந்து போக பண்ணுதா? யோசிச்சு பாருங்க. காலமெல்லாம் கசப்பா கொண்டு வந்துருச்சா நம்ம ஜெபம் பதில? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலையும் அவங்களுடைய ஜெபத்தினால அவங்க பெற்றுக்கொண்ட காரியம் அவங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லை. அப்போ நம்ம ஜெபத்தை எப்படி செய்யணுங்க? எப்படி செய்யணும்? எந்த ஜெபத்தை ஏறெடுக்கணும்? தேவன் எப்படிப்பட்ட ஜெபத்தை விரும்புகிறார்? எந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகளே இல்லாம நமக்கு பூரண சமாதானத்தோடு பூரண ஆசீர்வாதத்தோடு இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபிப்போம். மத்தேயு 26:36 39 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபுதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். கெத்செமனே தோட்டத்துல எப்படி ஜெபிக்கணும், எப்படி கேட்கணும் கற்றுக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. எனக்கு விருப்பம் இந்த போராட்டம் வேணாம். அதுதான் அவர் சொல்றாரு. இந்த சிலுவை பாடு எனக்கு வேணாம், எனக்கு இந்த ரத்தம் சிந்துதல் வேணாம், இந்த முள்முடி எனக்கு வேணாம், இந்த சவுக்கடி எனக்கு வேணாம், இந்த கோலினால் அடிக்கிறது எனக்கு வேணாம், இந்த வாரினால் அடிக்கப்படுறது எனக்கு வேணாம், இதை நான் இந்த பார சிலுவை சுமந்து கொண்டு நான் இந்த கொல்கத்தா மலைக்கு ஏறி போக வேண்டிய இந்த போராட்டம் எனக்கு வேணாம் அப்படி சொல்லி அவர் என்ன பண்றாரு? அவருடைய விருப்பத்தை அவர் தெரிவிக்கிறாரு. ஆனாலும் கூடவே என்ன சேர்த்து சொன்னாரு? ஆகிலும் இது இல்லை, நான் விரும்புறதை எனக்கு செய்ய வேணாம், உங்க சித்தம் என்னவோ என் மேல அதை செய்யுங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபம் எப்படி இருக்குங்க? நாம விரும்புறத கொடுங்க 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 கொடுங்கன்றோமா, இல்லை ஏசப்பா உங்க சித்தம் என்னவோ என் வாழ்க்கையில அதை கொடுங்க. எந்த வீட்டில் நான் குடியிருக்கணுமோ நீங்க தீர்மானம் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீட்டை எனக்கு காட்டுங்க அப்படி கேட்குறோமா? எந்த வேலை நான் செய்யணும் நீங்க சித்தமா வச்சிருக்கீங்களோ அந்த வேலையை நான் செய்ய நான் ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறோமா? யோசிச்சு பாருங்க. எந்த பெண்ணை நான் மணக்கணும், எந்த மகனை நான் மணக்கணும், உங்க சித்தம் எதுவோ அதை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறோமா? யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட தேவ சித்தமா இருக்கான்னு பாருங்க. உங்க பிரயாணம் தேவ சித்தமா இருக்கா பாருங்க. உங்க போக்குவரத்து காரியம், உங்க காரியம் எல்லாம் A to Z தேவ சித்தத்தின்படி நீங்க நடக்கிறீங்களா அல்லது உங்க சுய புத்தியை சார்ந்து நடக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க ஐயா. தேவ சித்தத்தின்படி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும்.
உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் களி கூர்ந்து மகிழ்வீங்க. உங்களுக்கு துன்பத்தை தேடி பார்த்தாலும், உங்கள் சத்துருவை தேடி பார்த்தாலும் உங்களால் காண முடியாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களை அவனோட சமாதானம்படி கர்த்தர் செய்வார். சண்டையே இல்லாத வாழ்க்கை, சத்துருவே இல்லாத வாழ்க்கை, போராட்டமே இல்லாத வாழ்க்கை கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ளவர். யாருக்கு கொடுக்குறாரு? அவருடைய சித்தத்தை கேட்டு நடக்கிறவளுக்கு கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க, நாம் அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறோமா, இல்லை அவர் சித்தத்தை கேட்குறோமா? என் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் என்ன செய்யணும்ப்பா, நான் எந்த வழியில் போகணும்ப்பா, எதை தேர்வு செய்யணும்ப்பா, எதை என் வாழ்க்கையில் நான் சொந்தமாக்கி கொள்ளணும்ப்பா கேட்குறோமா? தயவு செய்து கேளுங்க. கேட்காத லோத்தோட வாழ்க்கை துக்கமாக இருந்தது, கேட்காத யாக்கோபுடைய வாழ்க்கை துக்கமாக இருந்தது, கேட்காத இஸ்ரவேலுடைய வாழ்க்கை துக்கமாக இருந்தது போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை துக்கமாக மாறக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இது யாருக்கோ இங்கே இருக்கிறவங்களுக்கு தேவையான ஒரு வார்த்தை. அது எல்லாருக்கும் இருக்கலாம், அல்ல இருக்கிற ஏதாவது ஒருத்தர் 2 பேருக்காக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் கேட்கறத குறித்து கவனமாக இருங்க. நீங்கள் கேட்கறத குறித்து கவனமாக இருங்க. உங்கள் ஜெபம் எப்போது தேவ சித்தத்தை கேளுங்க, தேவ சித்தத்தை கேளுங்க. அது உங்களை வெட்கப்படுத்தாது, அது உங்களுக்கு இழப்பை கொண்டு வராது, அது உங்களுக்கு வேதனை கொண்டு வராது, அது உங்களுக்கு கண்ணீரை கொண்டு வராது. அது எப்பொழுதும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனை கூட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. யாக்கோபு லாபானுடைய வீட்டிலேருந்து வரும்போது திரளான ஆடு இருந்தது, திரளான மாடுகள் இருந்தது, ஒட்டகம் இருந்தது, வேலைக்காரங்க இருந்தாங்க, சொத்து பத்தெல்லாம் இருந்தது. ஆனால் ஏசப்பா கிட்ட போய் அவன் என்ன கேட்டான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால ஒழிய உண்மை நான் விட மாட்டேன். ஏன்? அப்போ அதெல்லாம் என்னது? இந்த உலகம் என்ன சொல்லுங்க? உங்ககிட்ட ஒரு 1000 கோடி சொத்து இருக்குது, இந்த உலகம் என்ன சொல்லும்? வா எவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு அப்படி தானே சொல்லலாம். ஆனால் அவன் சொல்கிறான் அந்த 1000 கோடி காரியத்தை அவன் ஆசீர்வாதம் சொல்லலை. அதுக்கு பதில் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறான்? உம்முடைய ஆசீர்வாதத்தினால என்னை நிரப்புங்கன்னு கேட்குறான். அப்போ இது என்னது? அது வேதனை உள்ளது. அதுதான் விஷயம். அதுதான் எனக்கு பகையை கொண்டு வந்துச்சு, அதுதான் எனக்கு வெறுப்பை கொண்டு வந்துச்சு, அதுதான் இப்போ என்னை அலைந்து தெரிய பண்ணுது, ஊர் ஊரா தெரு தெருவா என்னை தெரிய வைக்குது. யோசிச்சு பாருங்க. ஆனால் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரே, ஆனால் அது வேதனை இல்லாத ஆசீர்வாதம், அது நிரந்தர ஆசீர்வாதம். அதை விட்டு யாரும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்லு, கர்த்தர் கொடுத்ததை உங்ககிட்ட யாரும் பறிக்க முடியாது. தாவீதுக்கு ஒரு நாள் சொன்னார், உனக்கு அப்புறம் உன் சிங்காசனத்தில் உனக்காக நான் ஒரு கொடியை என்ன பண்ணுவேன், ஒரு விளக்கை இது பண்ண. இன்னைய வரைக்கும் இஸ்ரவேலில் யூதர்கள் தான் ராஜாவாக இருக்காங்க, வேற யாரும் கிடையாது. உனக்காக ஒரு சிங்காசனம். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் கொடுத்தாரு, யாரா பறிக்க முடிஞ்சுதா? முடியவே முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு, ஆனால் அதுவும் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. அதனால நாம் எப்படி ஜெபிக்கணும்? இப்போ கேளுங்கள் கொடுக்கப்படனா நாம் எதை கேட்கணும்? சித்தத்தின்படி கேட்கணும். உங்கள் விருப்பத்தை கேட்பீங்களா? உங்கள் கண்ணுக்கு, லோத்தோட கண்ணுக்கு அப்படிதான் தெரிஞ்சது. எப்படி? சோதம் கொமரா வானத்திலிருந்து அக்கினி இறங்க போகிற பட்டணம், அழிக்கப்பட போகிற பட்டணம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது? ஏதேனே போல தெரிஞ்சுது. அப்படியா? யோசிச்சு பாருங்கய்யா, யோசிச்சு பாருங்க. யாக்கோபுக்கு எப்படி இருந்தது? தேவ கோபம் வரப்போகிற பிரச்சனைன்னு தெரியாமல் அவன் என்ன பண்ணிட்டான்? ஆசைப்பட்டார். யோசிச்சு பாருங்க. நீ ஆசைப்படலனாலும் அந்த பொண்ணை தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? கொடுத்துருப்பார். எந்த யோசேப்பை இவங்க வெறுத்தாங்களோ அந்த யோசேப்பை வச்சு தான் அவங்கள போஷித்தார். எந்த மோசேவை இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவாங்கன்னு நினைச்சாங்களோ அதே மோசே தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? கொண்டு வந்தார். அதனால் உங்களுக்குன்னு கர்த்தர் முன்குறித்தது மாறாது, யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அது கேளுங்க, தேவ சித்தத்தை கேளுங்க. உங்கள் சுயத்தை அதிலேருந்து கொண்டு வந்து நுழைக்காதீங்க, அது உங்கள் வாழ்க்கையை கொலாப்ஸ் பண்ணிடும். லோத்தோட வாழ்க்கை, அவன் சந்ததி அது நாசமாக்கிருச்சு. அதுக்கப்புறம் அவனோட சந்ததி என்ன ஆயிடுச்சு? அருவருப்பான சந்ததியாக மாறி போச்சு. கர்த்தர் கிருபையாக அதிலேருந்து ரூத்தை கொண்டு வந்தார். கிருபையாக. ஆண்டவரோட வார்த்தை என்ன தெரியுங்களா? எந்த தலைமுறையிலையும் மோவாபியரோ அல்லது லோத்துக்கு பிறந்த இன்னொரு பிள்ளையோட பேரை சொல்லி அவங்க சந்ததி கூட இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் கர்த்தர் கிருபையாக என்ன பண்ணார்? ரூத்தை மட்டும் கொண்டு வந்து சேர்த்துட்டார். யோசிச்சு பாருங்க ஐயா, தலைமுறையே நாசமாக போச்சு, அருவருப்பான ஒரு சந்ததி ஆகி போச்சு. அப்படி ஆயிடக்கூடாது. உங்கள் சித்தம் அப்படி தான் கொண்டு வரும். நம்முடைய சித்தம் என்ன வரும்? நம்ம தலைமுறைக்கு சாபத்தை தான் கொண்டு வரும், வேதனையை தான் கொண்டு வரும். ஆனால் தேவ சித்தம் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா.
அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நாம இப்படி ஒரு ஜெபத்தை லோத்தோ போல ஏறெடுத்து கொண்டு வந்தனா, நீங்க கண்ணில் பார்த்ததை வேணும், என் கண்ணுக்கு பிரியமா இருந்தது, அப்படிதான் ஏவாள் கேட்டா. அதை சாப்பிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே பாவத்தில் விழுந்து போச்சு. கண்ணுக்கு பிரியமா இருக்கிறத உங்க ஜெபத்துல கேட்குறீங்களா? யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க ஐயா. உங்க ஜெபம் எப்படி இருக்கு ஐயா? தேவ சித்தத்தை கேட்குறீங்களா அல்லது உங்க சுயத்தையே நீங்க ஜெபமா ஏறெடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்தார், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது, அது அப்படியே நடக்கட்டும். அதுதான் அந்த வார்த்தை. பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சிகளா, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்கு. நீங்க எந்த சித்தத்தை ஏறெடுக்க போறீங்க? உங்க ஜெபம் எப்படிப்பட்டது? உங்க ஜெபம் எப்படிப்பட்டது? நீங்க எப்படி ஜெபத்துல கேட்குறீங்க? தேவ சித்தத்தை கேட்குறீங்களா அல்லது உங்க இச்சையின்படி செய்ய பார்க்குறீங்களா? ஏன் யுத்தங்கள் நமக்குள்ளே வருது? ஏன் போராட்டங்கள் நமக்குள்ளே வருது? ஏன்னா நம்ம ஜெபம் சரியில்லை. நம்ம ஜெபம் சரியில்லை. பல நேரங்களில் ஜெபம் கேட்டதை கொண்டு வந்தது போல இருக்கு, ஆனால் பெரிய தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி விட்டு போயிடுது. எல்லாம் நல்லபடியாக தானே போச்சு, சந்தோஷமாக தானே இருந்தோம், எல்லாம் கிடைச்சதே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் பிரியமாக கொடுத்ததில்ல. அவர் கோபத்திலையும் சில காரியத்தை கொடுக்க தான் செய்கிறாரு. கோபத்தில் கொடுக்கறது நமக்கு நன்மையாக இருக்காது, நமக்கு நன்மையாக இருக்காது. வேண்டாம், உங்கள் ஜெபத்தை கொஞ்சம் மாற்றுங்க. கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார் ஜெபம் எப்படி ஏறெடுக்கணும், உங்கள் வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருக்கணும். அவர் சித்தத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிறதா கேளுங்க. ஒரு வீடை கேட்குறீங்களா? கேளுங்க, உங்கள் சித்தமாக இருந்தால் கொடுங்கப்பா, இல்லைன்னா எனக்கு கொடுக்காதீங்கன்னு கேளுங்க. ஒரு வேலையை கேட்குறீங்களா? உங்கள் சித்தமாக இருந்தால் கொடுங்கப்பா, இல்லைன்னா எனக்கு கொடுக்காதீங்கப்பா, கேளுங்க. அதுதான் உண்மையான ஒரு தேவ பிள்ளையோட ஜெபமாக இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு தேவ பிள்ளையோட ஜெபமாக இருக்கணும். ஒரு வேலை, ஒரு பிரயாணப்பட்டு வெளிநாட்டுக்கு போகிற ஒரு வேலை ஆஃபர் வருது, என்ன தேர்ந்தெடுப்பீங்க? தேவ சித்தமா? கேளுங்க. ஒருவேளை ஒரு பெண்ணை தேர்வு செய்கிறீங்க, ஒரு மாப்பிள்ளையை தேர்வு செய்கிறீங்க, இது தேவ சித்தமானு கேளுங்க. ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்களா, இது தேவ சித்தமானு கேளுங்க. தேவ சித்தமானு கேளுங்க. தேவ சித்தம் இல்லாததை ஒன்றுத்தையும் செய்து சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. வாழ்க்கை பூரா அப்புறம் கண்ணீரும் கவலையுமாய் மாறிடும். கசப்பு வந்துடும், உங்கள் ஆத்துமாக்களை இழைப்பு வந்துடும். ஏண்டா இதை கேட்டோம், ஏண்டா இதை கேட்டோம், ஏண்டா இது என் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்தாருன்னு கொடுத்து பெற்றுக்கொண்டு வேதனையை அனுபவிக்கிறவனா மாறிடாதீங்க. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு சித்தத்தை கேளு. இது நிச்சயம் இந்த வார்த்தை உங்களோட பேசி இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நடந்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன், நடந்துக்கிட்டு இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். எல்லாரும் இப்போ ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒருவேளை இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்து இருப்பீர்களானா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இனிமேல் இப்படி ஏறெடுக்க மாட்டேன் ஆண்டவரே, உங்கள் சித்தத்தின்படி நான் ஏறெடுப்பேனப்பா என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. இறுதி ஜெபத்தை அருமையான சகோதரி பொற்கொடி முன்பாக வந்து ஜெபிப்பாங்க. பொற்கொடி சிஸ்டர் முன்பாக வந்து ஜெபிப்பாங்க. இறுதி ஜெபம். ஆமென். சப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலே நல்ல மன மகிழ்ச்சியான வேலையிலே கர்த்தர் எங்களோட இடைப்பட்டீரே, இதற்காய் நன்றி 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 ஏசப்பா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமா எங்களோடு இடைப்பட்டீரே, இதற்காய் நன்றி ராஜா. நீர் எங்களோடு இந்த பேசின இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதாய் எங்கள் ஞானத்தால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையாத
என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அடைப்பட்டிருக்கல அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் என் கைகளை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. வானம் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாது. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராது. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கி. இயேசப்பா, எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். நாங்கள் ஒருபோது வெட்கமடைவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் என் கண்களை மேலே ஏறெடுத்து பாருங்க. உங்களுடைய கைகளை உயர்த்தி கேளுங்க. உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். ஆமே. தட்டுங்கள், திறக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். ஆமே. அப்பா, உங்களுடைய சித்தத்தை தாங்க. உங்களுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்போதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஒருவர் வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.